அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உச்ச குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் நிறைவான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப் போகிறது, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானமாகிய 6ல் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக தனது பார்வையை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது. எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க. அதிலும் நேர்கதியில் உச்சம் பெறக்கூடிய தருணத்தை காட்டிலும் அதற்கு முன்னதாகவே அதிசாரமாகவும் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பெயர்ச்சி என்பது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவேதான் குரு எழுதிய தலைவிதி, அதிலும் உச்ச குரு எழுதிய தலைவிதி என்பது இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவகிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம். ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம். அதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. இது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் பலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும்
அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அதேபோன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய 3, 6, 10, 12 இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி, உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் மேலும் அதை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் குரு பகவான் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் அமர்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மனக்குழப்பம் இந்த தருணத்தில் குறையும். வாசல் தேடி வந்த பல துன்பங்கள் இந்த தருணத்தில் வந்த வழியே விலகக்கூடிய வகையில் உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எதையும் திட்டமிட்டு சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. 6ஆம் இடம் என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் பல ஆனந்தமான நிகழ்வுகளை சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையில வீண் பள்ளிகளை சுமந்த நிலையில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் வீட்டிற்கு தேவையான வாய்ப்புகளையும் அது மட்டுமல்லாது பொது வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பணியில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு பரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு